All right, we can get started. This kind of words, we can, some of the questions could be easy, straightforward. Some of them you might have to think it over. எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? I have a big family. I have a big family. Okay, we can look at this way. The word by word நீங்க பாக்குறப்ப I எனக்குன்னு வந்தாலும் ஐ தான், நான் வந்தாலும் ஐ தான் பார்க்கணும். இங்கிலீஷ்ல ஐன்னு ஒரே வார்த்தை தான். எனக்குன்னு சில வாட்டி வரும், சில வாட்டி நான் வரும். ஐ ஹாவ் எ பிக் ஃபேமிலி. பிக் ஃபேமிலி அந்த ஸ்ட்ரக்சர் எப்பயுமே மாறாது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு நவுன் இருக்கும், ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும், ஒரு டிட்டர்மைனர் இருக்கும், ஒரு மெயின் வேர்ப் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்கு. இந்த இடத்துல அது ப்ரொனவுனா இருக்கு. ரொம்ப சிம்பிளா ஒரு 4-5 ரூல்குள்ளேயே நீங்க அந்த பொசிஷன் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனது குடும்பம் மிகவும் நெருக்கமாக உள்ளது. எனது குடும்பம் my family is very close. இப்ப பாருங்க, இங்க உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. நான்கிறதுக்கு எனக்குன்னு வந்தது. இப்ப மை ஃபேமிலி சொல்லுங்க. மெயின் வெர்ப் என்ன? My family is very close. Yeah, is very close to me. Is very close to me. Very close to me. Look at that. நான் அதை வந்து பர்பஸ்ஃபுல்லாவே தனித்தனியா எழுதுறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா லுக் அட் திஸ். எனது குடும்பம் மிகவும் நெருக்கமாக உள்ளது. மை ஃபேமிலி மிகவும் நெருக்கமாக, வெரி க்ளோஸ் வந்துருது. எனது ஃபேமிலி மிகவும் நெருக்கமாக, எனக்கு மிகவும் நெருக்கம். இந்த எனக்குங்கிற வார்த்தை அவங்க போடல, போடாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இங்கிலீஷ்ல அது போடுற மாதிரி. Very close to me. Family is very close to me. ஸோ உள்ளது அப்படிங்கிறதா இஸ் ரொம்ப கடைசியா வருது. அது பார்த்துக்கலாம். நீங்க இங்க ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு வரும் உங்களுக்கு. நான் என் குடும்பத்துடன் வாழ்கிறேன். I live with my family. வெரி குட். இப்ப இந்த சப்ஜெக்ட் வெர்புங்கிறது ஐ லிவ், ரைட்? இங்க ப்ரப்போசிஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி இது வந்துகிட்டே இருக்கும். இது ஒன்ஸ் நீங்க இது ஹேண்டில் வந்துட்டுனாலே போதும். ஐ லிவ் வித் மை ஃபேமிலி. லுக் அட் திஸ் ஹியர். ஃபேமிலிங்கிற நவுனு, மைங்கிற அட்ஜெக்டிவ் அப்படியே ஒரு ப்ரப்போசிஷன் வருது. ஸோ இந்த ப்ரப்போசிஷன் அட்ஜெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். சப்ஜெக்ட் வெர்பு இனிஷியலா வந்துருது பாருங்க. நான் லிவ், வாழ்கிறேங்கிறது இங்க கடைசியா இருக்கிறது இங்க செகண்ட் பொசிஷன்லயே வந்துருது. என் குடும்பம் எனக்கு எல்லாம். என் குடும்பம் தான் எனக்கு எல்லாம். My family is all for me. My family is all for me. ஆளுங்கிறதுக்கு பதில் வேற என்ன சொல்லலாம்? everything to me. வெரி குட், வெரி குட். எவ்ரிதிங் டு மீ அப்படின்னு சொல்லணும். Everything to me. எவ்ரிதிங் டு மீ. அந்த எவ்ரிதிங் டு மீங்கிறது ஒரு தனியான ஃப்ரேஸ். அது எவ்ரிதிங் ஃபார் மீன்னு சொல்லக்கூடாது. ஸோ என் குடும்பம் தான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறது. நாங்கள் ஒன்றாக நேரம் செலவிட விரும்புகிறோம். We like to spend time together. We love spending time together. Yeah, we வருது, ரைட்? விரும்புகிறோம், love. இப்ப லவ் ஆர் லைக் எப்படி வேணாலும் போகலாம். we love. Okay, we love spending time. இப்ப பாருங்க, கவனிக்கணும். இதுலயே போடுறேன். We love spending time together. இப்ப இந்த இடம் பாருங்க, இது ஒரு வார்த்தை பார்க்காம டைம் டுகெதர்ங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். வெவ்வேறு இப்பயே இன்னைக்கே பாப்பீங்கப்பா, இந்த டுகெதர்ங்கிறது வரும். We love spending time together. Look at that, we love. இந்த சப்ஜெக்ட் வெர்பை தான் நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். சப்ஜெக்ட் வெர்பை கொண்டு வந்துட்டு வரணும். ஏன்னா தமிழ்ல சப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருக்கும், எண்டுல வேர்ப் இருக்கும். ஆனா இது ரொம்ப சேர்ந்தே இருக்கும். அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கிறதுனால தான் நம்ம தடுமாறுறது காரணமே தான். வி லவ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு அப்புறம் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸ்பெண்டிங்கிறது ஜெரன்னு சொல்லலாம் ஒன்று. இது எல்லாமே ஆட் ஆகி வரும். நீங்க கிராமட்டிக்கலா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சென்டென்ஸை கரெக்டா பிளேஸ் பண்ணி கடகடல். நாங்கள் எப்போதும் ஒருவரை ஆதரிக்கிறோம். நாங்கள் பாருங்க, எப்போதும் always support each other. வெரி குட்.
இப்ப பாருங்க, இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. இது கவனிங்க. அருமையா சொன்னாங்க. வி ஆல்வேஸ் சப்போர்ட் இஸ். இப்ப ஒண்ணு பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க. நான் எழுதுறேன். கவனிக்கணும் இது. இதை விடக்கூடாது. யூ யூ நீட் டு ரியலி ஃபோக்கஸ் ஹியர். லுக் அட் தட். இப்ப எனக்கு சொல்லுங்க சுமதி, வி இருக்குதுங்க. இப்ப பாருங்க, நான் வந்து ஆர் போடுறேன். ஒரு பெரிய வேர்பை தூக்கி, ஒரு லிங்கிங் வேர்பை தூக்கி போடுறேன். இங்க ஆல்வேஸ் போடலாமா? இப்ப பாருங்க, நீங்க என்ன கொண்டு வருவீங்க? ஆல்வேஸ் ஒரு அட்ஜெக்டிவ் கொண்டு வரணும். ஆர் வந்து ஒரு பெரிய லிங்கிங் வேர்பை கொடுத்துட்டேன். என்ன பண்ணுவீங்க? இப்ப எல்லாரும் கவனிங்க, இதுதான் மாறுது பாருங்க. இப்ப பாருங்க, ஆஃப் போட்டு சப்போர்ட் அப்புறம் ஆஃப் போட்டு ஈச் அதர். ரெண்டுமே தப்பு இல்ல. அவங்க சொன்னது, அவங்க கோதை மேம் சொன்னது தப்பு இல்ல. வி ஆல்வேஸ் சப்போர்ட் ஈச் அதர் ஸ்ட்ரைட்டா அடிச்சிட்டாங்க. சப்போர்ட் மெயின் வேர்பா கொடுங்க. பட் அந்த மெயின் வேர்பை ரெண்டா உடைக்கிறோம். உடைச்சு சப்போர்ட்டிங் வேர்பாவும் ஒரு அட்ஜெக்டிவாவும் பிரிக்கிறோம். வி ஆல்வேஸ் சப்போர்ட்ங்கிற வேர்பு ஆர் சப்போர்ட்டிவ்னு வந்துருச்சு பாத்தீங்களா? சப்போர்ட், சப்போர்ட்டட், சப்போர்ட்டட், சப்போர்ட்டிங், சப்போர்ட்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் சப்போர்ட்டுங்கிற நவுன் வந்ததுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் சப்போர்ட்டிவ், அட்வெர்ப் சப்போர்ட்டிவ். இது கவனமா பார்க்கணும். இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது தெரியறதுதான் உங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும், நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ்ல பேசலாம். வாவ், ஒரு வாட்டி பேசுறதுக்கே யோசிச்சோமே, நிறைய முறை கரெக்டா பேசலாமா நிறைய மெத்தட்ல அப்படின்னு. ஆல்வேஸ் வி சப்போர்ட் ஈச் அதர். அதே வி ஆர் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஈச் அதர். ஒரு ஆஃப் போடுறோம், அட்ஜெக்டிவ் வந்ததுக்கு அப்புறம் குடும்பமே முதன்மை. family, family. ஆல் ரைட். இன்னொரு வாட்டி ஏதோ சவுண்ட் கேக்குது. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணலாம். நான் எல்லாரையும் மியூட் பண்ணிருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம். குடும்பமே முதன்மை. ஃபேமிலி, family comes first. கம்ஸ் ஃபர்ஸ்ட்பாங்க. இந்த மாதிரி நீங்க அப்படியே தமிழ் படுத்தாம பண்ணணும். ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். நோட் பண்ணிக்கிங்க. ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். ரொம்ப கேஷுவலான டாக்ல இப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் நமக்கு அந்த வாக்கியமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்கேயா படிச்சாலோ கேட்டாலோ அது மைண்டுக்குள்ள வந்துடும். ரொம்ப ஈஸியா வந்துடும். இப்ப நீங்க ஃபேமிலி பத்தி இப்ப நீங்க நிறைய பார்க்க போறீங்க. பாக்குறப்பயே உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன். என் குடும்பத்தை பற்றி எனக்கு பெருமையா இருக்குது. பெருமைன்னு கட் பண்ணுவோம். I proud of my family. ஏதோ விட்டுட்டீங்க பாத்தீங்களா? ஏதோ ஒண்ணு I proud of my family. விட்டுட்டீங்க பாத்தீங்களா? அந்த மெயின் லிங்கிங் வெர்பை விட்டுட்டு பாத்தீங்களா? இதெல்லாமே கரெக்டா இருக்காது. ஏதோ ஒருத்த விட்டுட்டீங்க பாருங்க. சுமதி மேம் சொல்ல முடியுமா என்ன விட்டாங்கன்னு? ஃபரிடா மேம், I am proud of my family. அந்த am like a verb. இதெல்லாம் adjective, இது preposition, determiner, noun. பட் verb இல்லாம அமைக்க கூடாது. ஏன்னா என் குடும்பத்தை பற்றி எனக்கு பெருமையாக இருக்கிறதுங்கிறதுல இருக்கிறதுன்னு தமிழ்ல கட் பண்ணிடுவோம். ஆனா இங்கிலீஷ்ல கட் பண்ண கூடாது. இதெல்லாம் இழுத்து பிடிச்சு வச்சிருக்குது எல்லாத்தையும். இந்த ஆம்ங்கிற வார்த்தை தான் இங்க உள்ள ஐயையும், இங்க உள்ள ப்ரௌட் ஆஃப் மை ஃபேமிலிங்கிற 4 வார்த்தையும் மொத்தம் 5 வார்த்தையும் இழுத்து கொடுத்து டைம் கொடுத்து டென்ஸ் கொடுத்து எல்லாம் பண்றதுதான். ஆனா தமிழ்ல குடும்பத்தை பற்றி எனக்கு பெருமையாக இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். பெருமை, எனக்கு பெருமை தான், எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிடுவோம். இருக்கிறதுங்கிறத விட்டுருவோம். ஆனா இங்கிலீஷ்ல விட முடியாது. அதுவும் பாருங்க முன்னாடியே வந்துட்டு பாருங்க சப்ஜெக்ட் வரும். இங்க இருக்கிற பெருமையாக இருக்கிறதுன்னு கடைசியா வரும். இங்க முன்னாடி நாங்கள் அடிக்கடி குடும்ப பயணங்கள் செல்வோம். We often go on family trips. Very good. We often go on family trips. On. அந்த கோக்கு அப்புறம் ஆன் தான் வரணும். இந்த மாதிரி ட்ரிப்பு பிக்னிக்லாம் வருதுன்னா உங்களுக்கு ஆன் வரும். சூப்பர், அவ்வளவுதான். We often go on. இப்ப நாங்கள் அடிக்கடி குடும்ப பயணங்கள் செல்வோம். ஃபேமிலி ட்ரிப்ஸ். ஆஃபன், இந்த ஆஃபனை கடைசியா தூக்கி போனாலும் தப்பு இருக்காது. ஆனா ஒன்னே ஒன்று பண்ணணும். இந்த செல்வோம்ங்கிற கோங்கிறது தமிழ்ல கடைசியா தான் இருக்கும். இங்க கடைசியா இருக்காது.
எவ்வளவு முன்னாடி போடுறீங்களோ அவ்வளவு அக்யூரசி உங்களுக்கு. இப்ப பாருங்க, இது ஒரு விஷயம். ஃபரிடா மேம் ட்ரை பண்ணுங்க. என் குடும்பம் எனக்கு வலிமை தருகிறது. My family gives me strength. இப்ப பாருங்க, மை ஃபேமிலி Gives me வெரி குட் gives me strength. strength. வலிமை. இப்ப இந்த வலிமைங்கிறது நவுனு, இந்த நவுனு பின்னாடி வருது. என் குடும்பம் எனக்கு வலிமை தருகிறது. இந்த தருகிறதுங்கிறது இங்கிலீஷ்ல ரொம்ப முன்னாடியே வந்துருது. நம்ம முன்னாடி சொன்னதுதான். மை ஃபேமிலி கிவ்ஸ் மீ. என்னுடைய எண்ணுங்கிறது மை, மீங்கிறது இங்க எனக்குங்கிறதுல மீ வருது. சில சமயம் ஐயில கூட எனக்கு வரலாம், மீலையும் வரலாம். அந்த இடத்த பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ங்கிறதுனால மீ தான் போடணும். சப்ஜெக்டா இருந்ததுன்னா ஐ போட்டுருக்கலாம், எனக்காரு கூட இருந்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இது ஆப்ஜெக்டா இருக்குது. வெரி குட். இந்த ஸ்ட்ரென்த்ங்கிறது நான் ஞாபகம் வச்சுங்க, பெயர் சொல். இடம் பேர் தான், ஊர் பேர் தான், ஒரு பொருளோட பேரு தான். இது பெயர் சொல்லணும் இல்லை. ஒரு குவாலிட்டி, ஒரு கேரக்டரோட பேரு, ஒரு பண்போட பேரு, அதுவும் இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. அப்டிராக்ட் நோன்பாங்க இங்கிலீஷ்ல. என் தந்தை ஒரு ஆசிரியர். My father is a teacher. இப்ப பாருங்க, இது ரொம்ப ஈஸியா அது நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து வெளில வந்து நின்றுட்டே இருக்கு பாருங்க. மை ஃபாதர் இஸ் எ டீச்சர். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். இந்த இஸ்ங்கிறது என் தந்தை ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வார்த்தையே தமிழ்ல இல்லை பாருங்க. கட் பண்றதுன்னா அப்ப என் தந்தை ஒரு ஆசிரியர்னு கட் பண்ணிக்கலாம். என் தந்தை ஒரு ஆசிரியராக இருக்கிறாருன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா நிறைய வாட்டி நம்ம பேச்சு வழக்குல பேசுறப்ப இருக்கிறாருங்கிற விட்டுருவோம். ஆனா இங்கிலீஷ்ல மை ஃபாதர் எ டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. மை ஃபாதர் இஸ் எ டீச்சர். அங்க எதை கட் பண்றோமோ, எது வேண்டான்னு விட்டோமோ, இங்க எது கட்டாயமா தேவை. மை ஃபாதர் இஸ் எ டீச்சர். ஹரிடா மேம், இந்த பாயிண்ட் புரியுது இல்லைங்களா? எந்த காரணத்துக்கு அதை விட்டுறக்கூடாது. இங்க வந்து வேர்ப் தான் முக்கியம். வேர்ப் இல்லாம ஒரு வாக்கியம் நீங்க பேசவே கூடாது. ஏன்னா அந்த வேர்ப்ல நீங்க ஒர்க் பண்ணி தப்பு இல்லாம பேசிட்டீங்கன்னா பாக்கியெல்லாம் வந்துடும். பாக்கியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அந்த இன்ஜின் தான். ஒரு வண்டிக்கு இன்ஜின், ஒரு காருக்கு இன்ஜின், ஒரு ட்ரெயினுக்கு இன்ஜின் வந்து வேர்ப் தான். அந்த இன்ஜின்ல எது கோளாறும் எந்த கோளாறும் வந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரை வேர்ப்ல எந்த கோளாறும் வந்துடக்கூடாது. எஸ் பிரபு சார், என் அம்மா ஒரு இல்லத்தரசி. அடிக்கலாமா? மை mother is a homemaker. Mother is a housekeeper. ஹவுஸ் ஒய்ஃப். இப்ப பாருங்க, மதர் இஸ் ஏ ஹோம் மேக்கர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில போடணும். இப்ப ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர்னா ரெண்டு வார்த்தையில போடணும். ஹவுஸ் ஒய்ஃப்னா ஒரே வார்த்தையில போடணும். அப்படி மாதிரி. இப்ப பாருங்க, ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லத்தரசி. இங்கேயும் அந்த இஸ்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இந்த இஸ் மிஸ் பண்ணவே கூடாது. தமிழ்ல மிஸ் பண்ணுவோம். அது என் பெற்றோர் மிகவும் அன்பானவர்கள். இதுல பாருங்க, என் பெற்றோர் மிகவும் அன்பானவர்கள். My parents very kind. are very kind. யா. இப்ப மை பேரண்ட்ஸ் ஆர். இப்ப பாருங்க, இந்த ஆறுங்கிறது அன்பாக இருக்கிறார்கள், அன்பானவர்கள். ஆர் மிகவும், வெரி கைண்ட். கைண்ட் வந்து கடைசியா இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க அன்பாக இருக்கிறார்கள்ங்கிறது தான் அன்பானவர்கள். அந்த ஆர் வந்து கடைசி அந்த அன்பானவர்களுக்குள்ள இருக்குது. அவர்கள் எப்போதும் எனக்கு வழிகாட்டுகிறார்கள். They எப்போதும், they always guide me. They always guide me. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. வழிகாட்டுகிறது. இதுல எங்க சிக்கல் வரும்னா, கைடை எப்படி நீங்க தமிழ் படுத்துறீங்க வழிகாட்டுறதுன்னு. வழிகாட்டினாலும் கைடு தான். வழிகாட்டுகிறேன் அப்படின்னு நான் வேர்ப்ல சொன்னாலும் கைடு, வழிகாட்டின்னு சொல்லி நான் நவுன்ல சொன்னாலும் கைடு. ஸோ தமிழுக்கு ஆங்கிலத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் அங்கதான் இருக்கு. அங்க நவுனை வேர்பை மாத்தவங்க, இன்ஃபேக்ட் சொல்லப்போனா நவுன் வேர்ப் மாதிரியே இருக்கும், வேர்பு நவுன் மாதிரியே இருக்கும். அந்த பிளேஸை மட்டும் நீங்க கரெக்டா கொண்டு போயிடும். வழிகாட்டுகிறார்கள் கடைசி வார்த்தையை போடுறது இங்க உள்ள வருது பாருங்க. ரைட், எனக்குங்கிறது இது உள்ள வருது, இங்க வெளில வருது பாருங்க. லுக் அட் தட்.
என் பெற்றோர் கடுமையாக உழைக்கிறார்கள். My parents work hard. வெரி குட், வெரி குட். மை பேரண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க காலமாவே போட்டுக்கலாம். நீங்க போடுறப்பதான் நம்ம தமிழுக்கும் ஆங்கிலத்தில் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசதான் செய்வோம். யார்கிட்டயாவது எங்கேயாவது பேசுவோம். நான் என் அம்மாவையும் அப்பாவையும் நேசிக்கிறேன். I love I my mom love and my dad. mother and father. Mom and Okay. dad. வெரி குட், I love my parents போடலாமா சார்? வெரி நைஸ், வெரி நைஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த நேசிக்கிறேங்கிறது இங்க கடைசியா இருக்கிறத முன்னாடி கொண்டு வர்றோம். அது ரொம்ப தெளிவா இருக்கணும். எந்த வாக்கியமா இருந்தாலும் மைண்டுக்குள்ள நம்ம ஓட பண்ணிடணும். இந்த வாக்கியெல்லாம் தவிர நீங்க ஒன்றும் பெருசா எதுவும் நம்ம பேச போறது இல்லை. என் பெற்றோர் மிகவும் ஆதரவான கோதை மேம், இதை சொல்ல முடியுமா கரெக்டா? My parents are very supportive. வெரி குட். இப்ப பாருங்க, இது முன்னாடி பண்ணதுதான். இதை நீங்க ஆப்ஷன் வச்சுக்கணுங்கிறது. இப்ப பாருங்க, இந்த ஆப்ஷன் வச்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். My இப்ப பாருங்க, parents போட்டிருக்கேன் சார். Parents, parents. Yeah, my parents, very good. My parents are very supportive. இப்பதான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆர் வருது. இப்ப மை பேரண்ட்ஸ், நான் இப்ப சப்போர்ட்னு வேர்பு மட்டும் போடுறேன். Support. வெளியே போடாம போடுறேன். சப்போர்ட். இப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும். என்ன கொண்டு வருவீங்க? Support me, to me. சப்போர்ட் மீ இல்ல, சப்போர்ட் மீ தான் சொல்லணும். டூ வேணாம். Support me. இப்ப பாருங்க, இப்ப ஒரு வெல்ல இப்ப வெரி சப்போர்ட் வெரி வெல்னு போட்டாலும் தப்பு கிடையாது. பாருங்க எப்படி கொண்டு வரீங்க பாருங்க. ஒரு அட்வர்ப கொண்டாந்து இறக்குறீங்க. இந்த அட்ஜெக்டிவ் வேர்பா மாத்திட்டு, இந்த வேர்பா மாத்ததுனால ஒரு அட்வர்ப கொண்டு வந்து இது பண்றீங்க, கரெக்ட் பண்றீங்க. அதே சமயத்துல வெரிங்கிறது இன்னொரு சப்போர்ட், இன்னொரு அட்வர்ப். இப்ப புரியுதுங்களா? இந்த லிங்கிங் வேர்போட ஒரு அட்ஜெக்டிவ் வச்சுக்கிறதுக்கு பதிலா அந்த அட்ஜெக்டிவ்ல இருந்து ஒரு வேர்பை கொண்டு வந்து அதை காம்பன்சேட் பண்றதுக்காக ஒரு அட்வர்பை கொண்டு வரீங்க. அதை இன்னும் இன்டென்சிஃபை பண்றதுக்காக இன்னொரு இது கொண்டு வரீங்க. இதுக்குள்ளேயே பாருங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளேயே எப்படி மாத்திக்கிறீங்க பாருங்க. ஆனா இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சா, ரெண்டு ஆப்ஷன் இருக்கா, நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தெரிஞ்சா போதும். ஆனா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண கூடாது. வெரி சப்போர்ட்டிங்கிறதுல ரொம்ப தெரியும். இங்க பாருங்க, வெரி அட்வர்ப் இருக்கு, இங்க அட்ஜெக்டிவ் இருக்கு, இங்க நவுன் இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப். இங்க அதே சமயத்துல வேர்ப், அட்வர்ப், அட்வர்ப். நான் என் பெற்றோரை மதிக்கிறேன். I respect my parents. வெரி குட். இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். I respect my parents. ஆல்ரைட். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். அவர்கள் எனக்கு நல்ல மதிப்புகளை கற்பித்தார்கள். They மதிப்புகள் teach me good habits. They taught me good values. வெரி குட். பாருங்க, அவர்கள் கற்பித்தார்கள் முன்னாடி வந்துச்சு பாருங்க, டாட். நல்லா பாருங்க, அவர்கள் தே டாட் அப்படியே பொசிஷன் மாறுது. எனக்கு இங்க மூணாவதே வந்துருச்சு, டாட் மீ. பாருங்க, குட் நல்ல, விழுமியங்கள் மதிப்புகள், உங்களுக்கு வேல்யூஸ். ரொம்ப கஷ்டமே தெரியாத நீங்க பிரிச்சுட்டீங்க, உடைச்சிட்டீங்க, ஸ்பிளிட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். கவனமா எடுத்து நீங்க கொண்டு வந்துட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி மைண்ட்ல ஓட விட்டு பார்க்கணும். பண்றது கரெக்டா பண்றோமா, சப்ஜெக்ட் வேர்ப்னு சொல்றாரு அவரு, அது கரெக்டா கொண்டு வந்துட்டோமா. அப்புறம் அட்வர்ப் அட்ஜெக்டிவ்ல சும்மா அடிஷனல் தான் சொல்றாரு, அந்த இன்ஜினை நம்ம செட் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். லுக் அட் தட். நான் எப்போதும், நான் பாருங்க, எப்போதும்லாம் always அட்வர்ப் தான். காலத்தை குறிக்கிற எதுவுமே உங்களுக்கு அட்வர்ப் தான். வேர்பை சப்போர்ட் பண்ற எல்லாமே அட்வர்ப் தான். நான் எப்போதும் என் பெற்றோர்களின் வார்த்தைகளை கேட்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன் ஆரம்பிக்கணும். நான் கேட்கிறேன் இப்ப ஆரம்பிக்கணும்.
I I always listen my parents. லிசனுக்கு அப்புறம் ஏதோ சொல்லிட்டீங்களா? ஏதோ listen to my parents. ஐயா இப்ப நீங்க ஆல்வேஸ் நீங்க இங்க போடுங்க. ஆல்வேஸ மூவ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க தான் போடணும்னு இல்ல. இங்கேயும் போடலாங்கிற ஒரு ஆப்ஷன். ஆல்வேஸ் லிசன் டு மை பேரண்ட்ஸ். இப்ப பாருங்க இதுல கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல வந்து இதை நீங்க மூவ் அரவுண்ட் பண்ணலாம். ஓகே நான் கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு வந்து ஐ ஆல்வேஸ் லிசன் டு ஐ லிசன் டு மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ்ன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இந்த ஆல்வேஸை கடைசியா கொண்டு போய் போட்டாலும் தப்பு கிடையாது. பட் ஐ லிசன்ங்கிறது இந்த லிசன்ங்கிறது ஃப்ரண்ட்லேயே வந்துடணும். ஐ ஆல்வேஸ் லிசன் லிசனுக்கு வர்றதுக்கப்புறம் டூ வரணும். ஐ லிசன் டு டு யூ லிசன் டு மியூசிக் எஸ் ஐ எம் லிசனிங் மியூசிக் எல்லாம் சொல்லக்கூடாது. ஐ எம் லிசனிங் டு மியூசிக். அந்த டூங்கிறது வந்துடணும். இதை நீங்க அப்படியே பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். நூற்றுக்கணக்கான வாக்கியங்களா நீங்க பிராக்டிஸ் பண்ணி மென்டலா ரன் பண்ணாலே வந்துடும். லுக் அட் தட். எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். I have 2 brothers. பாருங்க எனக்கு Two brothers. I have 2 brothers. வெரி குட் சப்ஜெக்ட்ல வரும். ஐ ஹேவ் 2 பிரதர்ஸ். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்க உள்ள விஷயத்த கம்ப்ளீட்டா புடிச்சுக்கணும். இதுல இருந்து நீங்க உள்ள கொண்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு ஒரு இளைய சகோதரி இருக்கிறா. I have a younger sister. I have one Younger sister. younger sister. ஐ சப்ஜெக்ட் எனக்கு Have I have a a younger sister. Yeah. have Younger sister. young sir, yeah, sir. And போட்டுருக்கீங்க. I have Younger. Younger. I have an younger sister. I have a younger sister. Yeah, I have a younger sister. I have a younger sister. இளைய சகோதரி இருக்கிறார். என் சகோதரன் என்னை விட வயதானவன். My brother is older than me. இப்ப மை பிரதர் இங்க ஒரு வார்த்தையை பாருங்க. என்னை விட 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 தான் அருமையா சொன்னாங்க. இந்த தான் தான் கம்பேரிட்டிவ் இஸ் Older than. older than போட்டுருந்தேன். இப்ப பாருங்க என் சகோதரன் என்னை விட என்னை எனக்கு Older than me. இப்ப இந்த மாதிரி வார்த்தை பாக்குறப்ப மை பிரதர் என் சகோதரன் இஸ் வயதானவனாக இருக்கிறான்ங்கிறது தான். அந்த இருக்கிறான கட் பண்ணிட்டு வயதானவன் சொல்றாங்க. அந்த இஸ் வந்து உள்ள வந்துடணும். இந்த முக்கியமா இந்த 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 6 வார்த்தையில எது முக்கியம்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் நான் சொல்றேன். இதுல இருந்துதான் பையன் இப்ப என்னோட சகோதரன் இருக்கிறான். எனக்கு அவன் என்னோட வயசுல அதிகமா இருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே புரியும். இதுதான் கால நேரம் எல்லாத்தையும் வந்து குறிப்பிடுறது. இது நாங்கள் ஒன்றாக வளர்ந்தோம். இப்ப நாங்கள் We We grew up. We grew live up together, sir. together. இருங்க இவர் ஏன் சார் இதை சொல்லுவாரு கரெக்டா We live together. இல்ல sir. We grew up. வளர்ந்தோம். இப்ப பாருங்க grew up. இந்த க்ரோங்கிறது வளர்றது. வளர்ந்தோடு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால grew up மாறுது. ரைட். இப்ப நம்ம டுகெதரை பத்தி நம்ம நிறைய பேச போறீங்க. நிறைய நீங்க பார்க்க போறீங்க. ஒன்றாக இப்ப இந்த க்ரூ அப் பண்ணது நம்ம வந்து ஒரு கிளாஸே எடுத்தோம். ஃப்ரேசல் வெர்ப்னு சொல்லி ஒரு இதுவே எடுத்தோம். we were raised together. நாங்கள் வளர்க்கப்பட்டோங்கிற மாதிரி நாங்கள் வளர்ந்தோம். க்ரூ அப்னு இந்த வளர்றத வந்து ஃப்ரேசல் வெர்ப்ல 2 தான் வைப்பாங்க. வெர்ப் இது பார்ட்டிகல்னு சொல்லுவாங்க. இது 2 சேர்த்து ஃப்ரேசல் வெர்ப். நான் என் சகோதரர்களுடன் மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். இப்ப நான்கிறது I am Very close to my brother. Very close to my I am brother. very close to my siblings. Brothers. பிரதர்ஸ்னு போலாம், சிப்ளிங்ஸ் போலாம். க்ளோஸ் டு சிப்ளிங்ஸ் சகோதரன் சகோதரி மிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அது சிப்ளிங்ஸ் வரும். க்ளோஸ் டு மை பிரதர்ஸ் சகோதரர்கள். இப்ப அந்த அதே இடத்துல சகோதரர் சகோதரி நீங்க சிப்ளிங்ஸ் போட்டுக்கலாம். ஐ எம் க்ளோஸ். இந்த க்ளோஸ்ங்கிறது மூடுற க்ளோஸ் இல்ல, நெருக்கமா உள்ள க்ளோஸ். இது வெர்பு க்ளோஸ் இல்ல, அட்ஜெக்டிவ் க்ளோஸ். ஐ எம் க்ளோஸ் நெருக்கமா. I am very close to my மிகவும் நெருக்கமாக. மிகவும்ங்கிறது வெரி போன். கரெக்ட்.
அந்த மிகவும்ங்கிற வார்த்தை வருது. இது எப்படி போடுவீங்க? இதுல எப்படி இது பண்ணுவீங்க? இதுல I am very close to my brothers. ரைட். இது வந்து ஒரு கிராமட்டிக்கலா பார்க்கணும் பாருங்க. வெரி க்ளோஸ் அட்ஜெக்டிவா இருக்கு. அந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிக்கிறதா அட்வர்ப் வெரி வந்துருச்சு. லிங்கிங் வெர்ப் வருது. இந்த லிங்கிங் வெர்ப் இருக்கிறதுனால க்ளோஸ் அட்ஜெக்டிவா மாறுது. இந்த அட்ஜெக்டிவோட பண்பு குறிக்கிறதுனால அது அட்வர்பா இருக்கு. அதுக்கப்புறம் நார்மலா பாருங்க நவுனு, அதோட டிட்டர்மைனர், ப்ரிபோசிஷன். இந்த ஸ்டாண்டர்ட் மாறவே மாட்டேங்குது பாருங்க. நீங்க என்ன கொண்டு வந்தாலும் சரி அந்த இலக்கணத்துல கரெக்டா வைக்கணும். அவ்வளவுதான். ஆசாரி கரெக்டா கட் பண்ணி அந்த ஹோலை கரெக்டா ஃபில் பண்ணுவார். பக்காவா இருக்கும். அதை நீங்க மாற்றவே முடியாது. நாங்கள் சில நேரங்களில் சண்டையிடுவோம், ஆனால் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம். நாங்கள் சில நேரங்களில் சண்டையிடுவோம். We We fight fight, sometimes. We fight we fight sometimes. sometimes, But but love each other. வெரி குட். வி ஃபைட் சம்டைம்ஸ். ஆனால் but பட் ஒருவரை ஒருவருக்கு எப்படி சொல்வீங்க? each other. ஈச் அதர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஈச் அதர் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். They love வி நீங்க போடலாம், அதே சப்ஜெக்ட் போடலாம். வி லவ் each other. ஈச் அதர். இவ்வளவுதாங்க. நூற்றுக்கணக்கான வாக்கியங்களை நீங்க இப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு காலையில இருந்து நைட்டு வரலாம் என்ன பேசுறோமோ அதை பிராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். யாராவது ஒருத்தவங்க பேசுறப்ப அப்படியே பிடிச்சிருவீங்க. ஆனா யாராவது ஒருத்தவங்க பேசுறத நீங்க கேட்கணும். அப்பதான் திருப்பி பதில் சொல்றதுக்கு முடியும். Sir, இதே excuse me, ஒரு doubt sir. சொல்லுங்க. We fight sometimes, but we ரெண்டு தடவை வருமா அந்த மாதிரி? இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா போடலாம், தப்பு இல்லை. இப்ப நீங்க இதை கட் பண்ணிட்டு போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா இந்த பட்டன் கன்ஜங்ஷன் போடுறீங்க இல்லையா, போட்டுட்டு நீங்க சப்ஜெக்ட் வேர்பு திருப்பி போடலாம். பாருங்க, சப்ஜெக்ட் வேர்பு ரைட். இந்த சப்ஜெக்ட் வேர்பு ஒரே கேட்டகரியில உள்ள ரெண்டு ஃப்ரேசஸை இணைக்கிறப்ப பட் போடலாம். பட் நீங்க வி போட்டாலும் தப்பு இல்லை, போடலன்னாலும் தப்பு இல்லை. ஆனா போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார். எஸ். என் சகோதரி மிகவும் அக்கறை கொண்டவர். my sister is very caring. வெரி குட். மை சிஸ்டர். இப்ப பாருங்க, அக்கறை கொண்டவராக இருக்கிறார். திருப்பி திருப்பி நான் சொல்ல வர்றதுக்கு என்னன்னா, இந்த இடத்துல இங்கிலீஷ்ல நீங்க புதுசா உள்ள ஒண்ணு கொண்டு போகணும். நீங்க அப்படியே மைண்ட்ல தமிழ் படுத்துனீங்கன்னா இந்த இஸ் வராது, கட் ஆயிடும். இஸ் கட் ஆயிடுச்சுனாக்கா, இஸ் கட் ஆயிடுச்சு பாருங்க. அக்கறை கொண்ட இஸ் கேரிங். அந்த லிங்கிங் வெர்ப் வர்றப்ப உங்களுக்கு அட்ஜெக்டிவ் மாதிரிதா இந்த இடத்துல ஒரு அட்வர்ப் போடலாம். வெரி. அவ்வளவுதான். இந்த கேரிங் வந்து வேர்பு கேரிங் கிடையாது. கேர், கேட், கேட், கேரிங், கேர்ஸ்ல வர இந்த வி ஃபோர் கேரிங் கிடையாது. அதுக்கப்புறம் நவுன் கேர் இருக்கு. அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ் கேரிங். இந்த வெறிய கட் பண்ணுங்க. ஈஸ் கேரிங். எப்படிப்பட்டவராக இருக்க என் சிஸ்டர்? ஒரு அக்கறை கொண்டவராக இருக்கிறார். ஸோ என்னோட சிஸ்டரோட பண்பை குறிக்குது எது? கேரிங். அந்த கேரிங் வந்து அட்ஜெக்டிவ், பெயர் ஒலி சொல். இது வினைச்சொல் கிடையாது. ஆனா பார்த்தா அது அதே மாதிரி ஸ்பெல்லிங்ல இருக்கும். ரைட். எப்படிப்பட்டவர் சிஸ்டர்? ஒரு என் மேல அக்கறை கொண்டவராக உள்ள ஒரு சகோதரி தான் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் தமிழுக்கும் ஆங்கிலத்தையும் ரொம்ப தூரம் வேறுபடுத்தி காட்டுது. இந்த வேறுபாட்டை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா தமிழை அப்படி அப்ரோச் பண்ற மாதிரி இங்கிலீஷ்க்குன்னு ஒரு அப்ரோச்சை நம்ம பண்ணுவோம். லுக் அட் திஸ். நான் என் சகோதரனோடு எல்லாவற்றையும் பகிர்கிறேன். I share everything with my brother. Everything with my brother. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அது என்ன? I share everything with my brother. Everything with my brother. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப பாருங்க, ஐ ஷேருங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டீங்கனாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஐ ஷேர் எவ்ரிதிங். இப்ப பாருங்க, வித் சகோதரனுடன் அப்படிங்கிறப்ப அந்த வித்துங்கிற ப்ரொபோஷன் வந்துடும். இங்க சகோதரனுடன் வந்து உடனை வந்து பின்னாடி போடுறாங்க பாருங்க சகோதரன். ஆனா இந்த வித்துங்கிற உடனை வந்து முன்னாடி போடுறாங்க பாருங்க இங்கிலீஷ்ல. ஏதோ ஒரு வகையில அந்த அமைப்பு ரீதியாவே அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பண்பு அது, இதோட பண்பு அது. ரைட். ஃபாஸ்ட் பவுலர்னா அவரோட பண்பு ஃபாஸ்டா போடுறது. ஸ்பின் பவுலர்னாக்கா அவரோட பண்பு ஸ்பின் பண்றது. அவர் ஃபாஸ்டா போடுறதுங்கிற அவசியம் இல்லை, ஸ்பின் பண்ணுவார். அதே மாதிரி தான் அது. தமிழை பொறுத்தவரை அப்படி இருக்கு, ஆங்கிலத்தை பொறுத்தவரை இது இப்படி இருக்கு. என் சகோதரர்கள் என் சிறந்த நண்பர்கள். My brothers is are my best Are friend. my, ஏதோ are ஒன்று சொல்லுங்க பாருங்க. ஏன் சார் my ஏதோ brothers ஒன்று? are my sir. My brothers my are my brothers best. are.
அவ்வளவுதான். அந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அதுதான் உயிர் நாடி. ஸோ இதான் லிங்கிங் வெர்பு. எல்லா லிங்கிங் வெர்பு மெயின் வெர்பு தான். ஸோ ஒரு மெயின் வெர்ப்ல தப்பு பண்ணக்கூடாது. ஆர், மை, சிறந்தங்கிறது பெஸ்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க இதை வச்சு நீங்க எப்படி வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு பிரதர்ஸ்க்கு பதில் பேர் போட்டு கூட நீங்க ஒரு பிரதரை வச்சு நீங்க ஒரு பிரதர் தான் எனக்கு அப்படிங்கிறப்ப அது ஈஸா மாறும். நீங்க எப்படி வேணாலும் இதை ப்ளே பண்ணலாம். தப்பு இல்லாம நீங்க பண்ணலாம். நாங்கள் ஒன்றாக விளையாடுவதில் மகிழ்கிறோம். We like play together. We enjoy. இப்ப பாருங்க இதுல எப்படி எல்லாம் கொண்டு வரலாம் பாருங்க. மகிழ்கிறோங்கிறப்ப என்ஜாய்னு சொல்லலாம். பார்க்கலாம் இன்னொன்னு வேற என்னெல்லாம் பண்ணலாம். We enjoy playing games together. இப்ப பாருங்க இந்த என்ஜாய்னு வந்தாலே ஒரு ஜெரண்ட்னு சொல்றது அந்த ஐஎன்ஜில முடிகிற ஒரு வார்த்தை நீங்க போடலாம். என்ஜாய் பிளேயிங் டுகெதர்னு நான் போடுறேன்னு வச்சுங்க. Playing games together. இப்ப இந்த கேம்ஸ்ன்னு இல்ல வெறும் விளையாடுவது தான்னா நீங்க பிளேயிங்கே போடலாம், தப்பு கிடையாது. ஓகே ஓகே போடலாம் பிளேயிங். இப்ப பாருங்க we are happy. இப்ப பாருங்க we are happy. நாங்க சந்தோஷமா இருக்கோம், மகிழ்கிறோம். பாருங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆர் போட்டு ஹாப்பி போட்டு எடுத்தேன். இப்ப பாருங்க we are happy playing together. நத்திங் ராங், நத்திங் ராங். இதுவும் ஓகே தான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கா. ஒரே வார்த்தை இப்படி எல்லாம் பயன்படுறப்ப ஒரே வாக்கியத்தை வெவ்வேறு மாதிரி தப்பு இல்லாம சொல்லலாம், எஸ் தப்பு இல்லாம சொல்லலாம். இப்ப பாருங்க வி என்ஜாய் பிளேயிங். என்ஜாய் போடுறதுக்கு அப்புறம் ஜெரன் போட்டீங்க. ஆனா லிங்கிங் வெர்ப் வர்றப்ப அட்ஜெக்டிவ்ல கொண்டு வந்துட்டீங்க. பாத்தீங்களா சுமதி மேம்? இந்த லிங்கிங் வெர்ப் வந்தோடனே அட்ஜெக்டிவ் வந்துருச்சா? வந்துட்டு செட் ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் இந்த பிளேயிங் டுகெதர் இந்த ஃப்ரேஸ் ஜெரன் ஃப்ரேஸும்பாங்க. பிளேயிங் மட்டும் தனியா ஜெரண்ட், பிளேயிங் டுகெதர் ஜெரண்ட் ஃப்ரேஸ் அப்படியே கட் பண்ணி போட்டு பாருங்க. வா இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் அப் ஆகுது. அப்ப குறைச்ச லெட்டர்ஸ் இருந்தாலும் குறைச்ச வார்த்தைகள் இருந்தாலும் ஏகப்பட்ட காம்பினேஷன் யூஸ் பண்ணலாங்கிறது இங்கிலீஷுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எது நெகட்டிவோ அது பாசிட்டிவா இருக்கு பாருங்க. ஸோ லெட்ஸ் லுக் அட் இட். என் கணவர் மிகவும் ஆதரவானவர். My husband very supportive. My husband is very supportive. அவ்வளவுதான். இப்ப இதை எப்படி சொல்வீங்க? மை மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். இங்க பாருங்க இந்த ஆதரவுங்கிறது கடைசியா இருக்கு. ஆனா ஆதரவாக இருக்கிறாருங்கிறது இஸ் அங்க போயிடுச்சு பாருங்க. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான். நல்லா கவனிங்க. ஆதரவாக இருக்கிறார். My husband support very well. அவ்வளவுதான். மை ஹஸ்பண்ட் supports very well. இப்ப நீங்க மீ போட்டாலும் போடலாம், தப்பு இல்லைங்க. ஆப்ஜெக்ட்ல போட்டாலும் சப்போர்ட்ஸ் மீ வெரி வெல். Supports me very well. பாருங்க ஆப்ஷனை பாருங்க எப்படி ஓப்பன் அப் ஆகுது. ஸோ இப்ப நல்லா பாருங்க கிராமட்டிக்கலா பேசுறப்ப வெரி சப்போர்ட்டிவ்னு அட்ஜெக்டிவ் கொண்டு வந்து அதை குவாலிஃபை பண்ற ஒரு அட்வர்ப் போடுறதுக்கு பதில் சப்போர்ட்டிவ் வேர்பு கொண்டு வந்து சப்போர்ட்ஸ்னு போட்டு வேர்பையும் பிளஸ் ஒரு அட்வர்ப் சப்போர்ட்ஸ் வெல்னு போட்டு வெரிங்கிற இன்னொரு அட்வர்பை உள்ள கொண்டு போய் ஒரு அட்வர்போட பண்பு என்னங்க? அட்வர்ப்னா என்ன? ஒரு வேர்போட பண்பு குறிச்சா அது அட்வர்ப். இன்னொரு அட்வர்போட குறிச்சாலும் அது அட்வர்ப் தான். இங்க பாருங்க சப்போர்ட்ஸ் வந்து வெல்லுங்கிறத வச்சு குறிக்கிறப்ப வெல்ல அட்வர்பா மாறுது. இந்த வெல்லோட பண்பு வெரி குறிக்கிறப்ப இது திருப்பி இன்னொரு அட்வர்பா மாறுது. ரைட்? ஸோ இப்ப பாருங்க அட்ஜெக்டிவோட பண்பை குறிச்சா அட்வர்ப் வந்துருச்சா? அட்ஜெக்டிவோட எப்படிப்பட்ட சப்போர்ட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ். பாருங்க ஒரு சிம்பிளா 2 வாக்கியத்துக்குள்ளேயே என்டையர் ஃபேமிலியை உங்களால டிஃபைன் பண்ணும். இதுல முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினதுதான். திருப்பி இன்னொரு சென்டென்ஸ். என் மனைவி என்னை நன்றாக கவனிக்கிறார். My wife cares me very well. My wife takes good care of me. இப்ப டேக்ஸ் கேர் பார்க்கலாம். இப்ப பாருங்க டேக்ஸ் கேர். இது டேக் கேர்ங்கிறது ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஒய்ஃப்ங்கிற சிங்கிள் பர்சன்ங்கிறதுனால டேக்ஸ் கேர் ஆஃப் the takes care of takes care of me நன்றாக வெல். Takes good care of me சொல்லலாம் சார்.
இல்ல மை டேக்ஸ் கேர் போடுறீங்க இல்லையா, takes good care of me வருமா? போடலாம். இப்ப Takes good care of டேக்ஸ் குட் கேர் ஆஃப் மை வைஃப் Takes care of me. takes cares for me then. Yes, for me. போடலாம். இது தப்பெல்லாம் கிடையாது. டேக்ஸ் குட் கேர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அது போடலாம். தட்ஸ் ஆல். எவ்வளவு ஆப்ஷன் இதுல ஓப்பன் ஆகுது பாருங்க. நமக்கு மெயின் வந்து தப்பு இல்லாம பண்ணுங்கிறது தான். You need to look into this. All right. நாங்கள் ஒருவரை நன்றாக இது பாருங்க, இதெல்லாம் பாருங்க அப்படியே டெம்ப்ளேட் ரொம்ப ஈஸியா வந்துடும். நீங்க இந்த மாதிரி ஈஸியா பண்ணிடலாம். ஏன் சார், நாங்கள் ஒருவரை நன்றாக புரிந்து கொள்கிறோம். டென்ஸ் We முதற்கொண்டு understand. We understand. we understand We understand each other. அவ்வளவுதான். well, வெரி குட். we understand each other well. சூப்பர். இவ்வளவுதான் வேணும் நமக்கு. இப்ப ஏன் சார் இதை ட்ரை பண்ணி நாங்கள் ஒன்றாக முடிவெடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம பண்ணதுதான். நீங்க அந்த வேர்பை மட்டும் மாத்தி உள்ள கொண்டு போயிடலாம். We consult. கன்சல்ட் வராது. we make We made. இப்ப பாருங்க, ரெண்டு விஷயம் பார்க்கணும். இது முக்கியமானது. இது கவனிங்க. அவங்க சுமதி ஏதோ சொல்ல வர்றாங்க. We decided முடிவெடுக்கிறோம். Okay. இப்ப பாருங்க முடிவெடுக்க. இப்ப பாருங்க ரொம்ப அருமையா ஒண்ணு சொன்னாங்க. We decide. We decide together. இப்ப பாருங்க கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல இதே மாதிரி ஈக்குவலா we இந்த டிசைட் வந்து லவ்ல மாத்தி. we make decisions together. வெரி குட். இப்ப நீங்க வந்து we take decision போடலாம், we take decisions போடலாம். தப்பு கிடையாது. we take. இப்ப பாருங்க இந்த டிசைட உடைச்சிருக்கோம் பாருங்க. வேர்ப ஒரு வேர்பாவும் ஒரு நவுனாவும் மாத்திட்டு பாருங்க. நவுனா மாத்திட்டு பாருங்க. we take decision together. அவங்க சுமதி சொன்னது வந்து ரொம்ப பிரமாதமானது. we decide together. முடிஞ்சு போச்சு. வேர்புக்கு ஃபுல் பவரை கொடுத்துறீங்க. எப்படி டிசைட் பண்றீங்க? ஒண்ணு அது பாருங்க அட்வர்ப். எப்படி டிசைட் பண்றீங்க? இந்த டிசைடோட பண்பை குறிக்குது. டுகெதர். இப்ப we take decision, இந்த டேக்கோட இந்த வேர்போட பண்பு குறிக்கிறது தான் டுகெதர். இந்த நவுனோட பண்பு குறிச்சா அட்ஜெக்டிவ் ஆகும். இது அட்ஜெக்டிவ் கிடையாது. we take என்னது டேக் பண்றோம்? டெசிஷன் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? ஒன்னா எடுக்கிறோம். ஒன்னா எடுக்கிறோம். அது பாருங்க அட்வர்ப். இப்ப டிசைட வந்து டேக் டெசிஷனா மாத்திருக்கீங்க. வேர்ப நவுனா மாத்திருக்கீங்க. நவுனா மாத்தின ப்ராசஸ்ல இன்னொரு வேர்பை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அப்போ ஒரு வேர்பு நவுனு ஒரே ஒரு வண்டியில 2 மாடு பூட்டுற மாதிரி, 2 இன்ஜின் வைக்கிற மாதிரி பவர்ஃபுல். we take decision together ஸ்டைலிஷ் மட்டும் கிடையாது, ஸ்டஃப் இருக்கும். we decide together. ஸோ டேக் டெசிஷன் தப்பு இல்லை. ஒரு ஸ்டைலிஷான லாங்குவேஜ். ஒரு வார்த்தை மட்டும் ஆட் ஆகுது. இது 3 வார்த்தைங்கிறது இது 4ஆவது. ரொம்ப ப்ரெசைஸா பேசணும்னா டிசைட். என் வாழ்க்கை துணை என் சிறந்த நண்பர். My spouse is my best friend. My life partner is my best friend. My spouse ரொம்ப அருமையா சொன்னாரு. Yeah. Is my Best friend. best friend. வந்துருச்சு பாருங்க. எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இதுல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். நூற்றுக்கணக்கான வாக்கியம், இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை, நம்ம பேசுற வாக்கியங்களை தான் நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். எஸ் சார், இதை சொல்ல முடியுமா? நாங்கள் பொறுப்புகளை பகிர்கிறோம். எப்படி we share responsibilities. வெரி குட், வெரி குட். இப்ப பாருங்க we shareன்னு போட்டு ஒரு நவுனை தூக்கி போடுறோம். அதுவும் ப்ளூரலா இருக்கு. பொறுப்புகள். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதெல்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நிறைய கிளாஸ்ல. ரெஸ்பாண்டா மாத்தினா என்ன ஆகும்? ஏன் மாத்திரம்? எந்த பொசிஷன் போகுது? ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கிட்டோம். ரெஸ்பாண்டட், ரெஸ்பாண்டிங், ரெஸ்பான்ஸ், அப்புறம் ரெஸ்பான்சஸ், ரெஸ்பான்சிவ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எல்லாம் அந்த ஃபேமிலியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ரெஸ்பாண்டுங்கிறதுல 10 வார்த்தைக்கு மேல நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிறைய கிளாஸ்ல இந்த ஃபேமிலியை பத்தி பேசியிருக்கோம்.
நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். இதெல்லாம் ஈஸி. We respect respect each other. each other. இந்த டெம்ப்ளேட் வந்துருச்சுனாலும் முடிஞ்சிச்சு. ஓகே. இப்போ ஃபேமிலியை பத்தி நம்ம பேசுறப்ப நிறைய நான் என் வாழ்க்கை துணையுடன் நேரம் கழிப்பதில் மகிழ்கிறேன். பாருங்க, ஐ Enjoy. enjoy I spending time with my life partner. வெரி குட். ஐ என்ஜாய். பாருங்க, ஐ என்ஜாய் வந்தோடனே ஒரு ஜெரண்ட் போடுறீங்க. ஐ என்ஜாய் ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங் இது ஜெரண்ட், இது நவுனு, வேர்பு கிடையாது. Spending time. என்ஜாய் தான். பாருங்க, இது ஒரு பெயர் சொல். பாருங்க, அந்த அந்த ஹலோ, ஐ ஐ என்ஜாய் ஸ்பெண்டிங் டைம் Time with Spouse. with With my spouse. my life. நோட் பண்ணிக்கங்க. இது ஒரு 10 டாபிக் நம்ம தனித்தனியாக எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னா மார்னிங் டு நைட்டு நம்ம பேசுற விஷயம் தான் அது. நாங்கள் எல்லாவற்றிலும் ஒருவரை ஆதரிக்கிறோம். நாங்கள் we support. support each other in everything. we support Each other in everything. Everything. In all us, sir. In all. In all aspects. Everything. in everything போடலாம். In all. in everything எல்லாத்துலயுமே எல்லாவற்றிலுமே எவ்ரிதிங்கே போடலாம். ஆல் போட்டாலும் தப்பு இல்ல. திருமணம் ஒரு அழகான பிணைப்பு. Marriage is a beautiful bond. மேரேஜ் Is a beautiful bond. வெரி குட். இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதெல்லாம் விடவே கூடாது. அப்புறம் அந்த பஞ்சுவேஷனை கொண்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். I have 2 sons. 2 children. சில்ட்ரன், இது பிள்ளைகள்ங்கிறது ஓகே. ஒவ்வொரு ஊர்லயும் சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல பிள்ளைன்னா பொண்ணுமாங்க, மெட்ராஸ்ல பிள்ளைன்னா பையனை சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம ஐ ஹாவ் 2 children. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னாக்கா பெண் குழந்தைகளை சொல்லுவாங்க கோயம்புத்தூர்ல. சென்னை திருச்சியிலலாம் ஆண் குழந்தைகளை சொல்லுவாங்க. ஐ ஹாவ் 2. ஏகம்பிரசாத் அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, sir. ஐ ஹாவ் 2 children. நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, பிரச்சனை கிடையாது. நான் ஒரிஜினல் வந்து பிள்ளையாண்டான், பிள்ளையார் தான் சொல்றாங்க இல்லையா? அதுதான் குறிக்கிறது. உண்மையிலேயே பிள்ளைகள் தான், ஆண்களை தான் ஒரு ஒரிஜினலா குறிச்சிருக்காங்க, ஆண் பசங்களை. பட் கொங்கு ஏரியால பிள்ளைகளை ஏதோ ஒரு வகையில பெண்களா சொல்றாங்க. என் மகன் 5 வயதாக இருக்கிறான். My son is 5 years old. மை சன் இருக்கிறான். அந்த இடம் He's 5-year-old. 5 yearsன்னு சொல்லக்கூடாது, 5 yearன்னு தான் சொல்லணும். என் மகள் மிகவும் புத்திசாலி. My My daughter is very clever. கிளவருங்கிறத விட ஸ்மார்ட்னு சொல்லலாம். Smart. ஏன்னா கிளவருங்கிறதுல என்ன தெரியுங்களா, அதுல ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டம் இருக்கு. நீங்க கிளவர்னு சொல்ல தப்பெல்லாம் கிடையாது. அதை விட வெரி இன்டெலிஜென்ட், வெரி பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பாசிட்டிவ். கிளவர்னு சொல்றப்ப என்ன தெரியுங்களா, அது ஒரு ஏமாத்திரத்தனமும் உள்ள இருக்குது. ரொம்ப கிளவரா அவன் பிளான் பண்றான்பா அப்படின்னா, Yes. நேக்கா பேசுறான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, Yes. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கண்ணோட்டம் இருக்கும். ஆனா நீங்க ஸ்மார்ட் யூஸ் பண்ணாலும், இன்டெலிஜென்ட் இல்ல பிரில்லியன்ட்னு யூஸ் பண்ணாலும் அது வேற லெவல்ல வேற மாதிரி நல்ல விஷயத்துல இருக்கும். சோ கிளவர் யூஸ் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் என் பிள்ளைகளுடன் விளையாட I விரும்புகிறேன். like to play my children. எங்க விட்டுட்டீங்க பாருங்க, ஏதோ ஒண்ணு. I love playing. I enjoy playing with my children. அந்த வித்த விட்டுட்டீங்க. இப்ப ஐ லைக் பிளேயிங். With my ஐ லைக் பிளேயிங்னு சொன்னா பொதுவா சொல்றது. ஐ லைக் டு பிளேனா இப்ப சொல்லு. இப்ப
ஃப்ரீயா டைம் இருக்கு, ஐ லைக் டு ப்ளே. ஐ லைக் பிளேயிங் வித் மை சில்ட்ரன்னாக்கா ரொம்ப ஜெனரிக்கா சொல்றது. தப்பு இல்லை, ரெண்டுமே ஓகே தான். ரெண்டுமே ஓகே தான். பாருங்க, இந்த ஆப்ஷனை கொடுக்கறது தான் அது. இப்ப ஆங்கிலத்துல வந்து வித் மை சில்ட்ரன். இப்ப பாருங்க, ஐ லைக் டு பிளே வித் மை சில்ட்ரன் சொல்லலாமா? தப்பு கிடையாது. நத்திங் ராங். ஐ வுட் லைக் டு பிளே அப்படின்னா தான். இப்ப ஐ லைக் டு பிளேன்னா இந்த ஜெரண்டு இன்ஃபினிட்டிவ்பாங்க. ரெண்டுமே ஓகே. சில வார்த்தைகளுக்கு ரெண்டுமே ஓகே. இப்ப என்ஜாய்னு போட்டீங்கன்னா ஜெரண்ட் மட்டும் தான் போட முடியும். என்ஜாய்க்கு அப்புறம் டூ வரவே வராது. ஆனா லைக் அப்படி இல்லை. லைக் அப்புறம் ஜெரண்ட் பிளேயிங்னு வரலாம். இன்ஃபினிட்டிவ் டு பிளே வித் மை சில்ட்ரன். ஆல்ரெடி இப்ப இதுல இப்படியே 40-50 வாக்கியம் பார்த்திருப்போம். அது எவ்வளவு விஷயம் திருப்பி திருப்பி வருதுங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும். இது கஷ்டம்லாம் கிடையாது. நீங்க டே டு டே லைஃப்ல என்ன யூஸ் பண்றீங்களோ அதை அப்படியே ஸ்கிரிப்ட்ல கொண்டு வரணும். நான் அதை ஸ்கிரிப்டுங்கிறது நான் சொல்றது இதுதான். எழுதுறது, படிக்கணும், கேட்கணும், பேசணும், இது பண்ணணும், அப்ளை பண்ணணும். நான் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்க விரும்புகிறேன். இப்ப ஏன் I பிரச்சனை? want I want to give them I a like good to give them future. a good future. I want அதுவே சொல்றாங்க. I want to I want to give them a good future. I want to give them a good future. you இந்த அவர்கள் வர்றதுனால குழந்தைகளை குறிக்குது. a good future. ஒரு நல்ல Future. அவ்வளவுதான். இதை நீங்க மென்டலா நீங்க வந்து ரன் த்ரூ பண்ணணும். என் பிள்ளைகள் என் உலகம். என் பிள்ளைகள் தான் என் உலகம். என் பிள்ளைகள் தான் என் My world. My children My world. are my all. My world. அவ்வளவுதான், 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 அவ்வளவுதான். மை சில்ட்ரன் கொண்டு வந்துட்டீங்க. மை சில்ட்ரன் Are my world. இப்ப என் பிள்ளைகள் தான் என் உலகம். ஆர் மை வேர்ல்ட். என்னோட உலகத்துல அவங்க மட்டுமே இருக்காங்க. லுக் அட் திஸ். ரொம்ப ப்ரொஃபவுண்டான ஒரு ஆழமான ஒரு விஷயம். எவ்வளவு சிம்பிளா எழுதிட்டாங்க பாருங்க. அவர்கள் தினமும் பள்ளிக்கு செல்கிறார்கள். They பாருங்க, go to school They every go to day. school daily. வெரி குட். தே, இந்த செல்கிறார்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு verb சிம்பிள் ப்ரெசன்ட். தே கோ டு ஸ்கூல். தே டெய்லி கோ டு ஸ்கூல் சொல்ல மாட்டாங்க. தே கோ டு ஸ்கூல். இந்த அட்வர்பை கடைசியா கொண்டு போவாங்க. எவ்ரிடேலும் போடலாம், ரெண்டு வார்த்தையை போடலாம், ஒரே வார்த்தையில டெய்லி. வெரி நைஸ், சூப்பர். ஃபியூ மோர் நம்ம பண்ணிடலாம். நான் அவர்களின் வீட்டு பாடங்களை செய்ய உதவுகிறேன். பாருங்க, செய்ய உதவுகிறேன். I help. I help நல்லா பாருங்க. ஐ Help them. ஹெல்ப். இந்த verb பாருங்க. ஹெல்ப் தம்னு போட்டு ஆப்ஜெக்ட போட்டுடுவீங்க. To do their homework. to do their that homework. homework. To do the homework. இப்ப டூவை கட் பண்ணுங்க. அப்படி With their home. ஐ ஹெல்ப் தம். Help இப்படி இப்படி போடுறதுல ஐ ஹெல்ப் தம் வித் தேர் ஹோம்வொர்க். இப்படி போடலாம், தப்பு இல்லை. அவங்க With சொன்னது. their homework. நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம். இதுங்க வித் தேர் ஹோம்வொர்க். ஹோம்வொர்க் வந்து ஹோம் ஒர்க்ஸ்ன்னு அப்படி போட்டக்கூடாது. ப்ளூரல் கிடையாது. ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தை கிடையாது. ஹோம் ஒர்க்கும் ஒரே வார்த்தை. ஹோம்வொர்க்ங்கிறது ஒரே வார்த்தை. இப்ப பார்க்கலாம். ஐ ஹெல்ப் தம். இந்த டூ இங்க டூ போட வேண்டாம். நல்லா பாத்தீங்க. ஐ ஹெல்ப் தம், இந்த கான்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஐ ஹெல்ப் தம் டூ தர் ஹோம்வொர்க். இது நோட் பண்ணிக்கங்க. கான்ஸ்டிடியூட் ஹோம்வொர்க். எகெயின் ஹோம் ஒர்க்ஸ்னு ஒரு வேர்டு கிடையாது. அது மாதிரி ஹோம் ஒர்க் அப்படின்னு ரெண்டாவும் பிரிச்சிடக்கூடாது. ஐ ஹெல்ப் தம் டூ தட். இந்த இடத்துல டூ போட வேண்டாம். கோதை மேம், ஐ ஹெல்ப் தம் டூ தர் ஹோம்வொர்க். அவ்வளவுதான் முடிஞ்சது. Okay, sir. Okay, sir. அவர்கள் வளர்வதை பார்ப்பதில் மகிழ்கிறேன். ஐ I I enjoy enjoy Them watching grow. them grow. வேற எப்படியெல்லாம் சொல்லலாம்னு பாருங்க. ஐ என்ஜாய் Watching them. watching them grow. Watching them வாட்சிங் தம் போடலாமா? வாட்சிங் தம் க்ரோ அப். grow up.
ஆர் growing up. இப்ப அது ஒரு ப்ராசஸ் தானே growing up. Growing. Grow up. grow upன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. I enjoy watching them growing up. growing upனா இன்னும் டெய்லி நான் பாக்குறப்ப என் கண்ணு முன்னாடியே வந்து வளர்றது பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Okay. இதை வேற ஏதாவது சொல்லாமா? அவர்கள் வளர்வதை பார்ப்பது மகிழ்கிறேன். I enjoy watching them growing up. இப்ப மகிழ்கிறேன்ங்கிறதுல வந்து என்ஜாய் பண்றது. I am happy. இப்ப பாருங்க I am happy. நான் எப்ப மகிழ்ச்சியா இருக்கேன்? எதனால மகிழ்ச்சியா இருக்கேன்? To see. I happy. ஏதாவது சொல்ல முடியுமா? Happy to see us. Happy to see them. இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாக்க. growing up கட்டாயமா வரப்போதா? grow up ஏதோ வரப்போகுது. Sir, I Oh, am happy to watch. See. Vilma, sir. To see. watching to as see. I'm happy to see them growing up. இப்ப பாருங்க the to see them growing up. இப்ப நீங்க to see them grow upனாலும் தப்பு இல்ல. to இப்ப growing up. இங்க ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்ஜாய் போட்டு நீங்க வந்து என்ஜாய்னு வேர்ப போட்டு மெயின் வேர்ப போட்டு அது ஒரு ஜெரண்ட் வழியா வருது. இல்லைன்னா லிங்கிங் வேர்ப் வழியா லிங்கிங்னு வந்தாலே ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு கொண்டு வந்துடுறீங்க. ஐ ஆம் ஹாப்பி டு see them growing up. இப்போ see them grow upனாலும் தப்பு கிடையாது. அப்படியே வச்சுக்கலாம். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு பெற்றோராக இருப்பது ஒரு பெரிய பொறுப்பு. It's a big responsibility to be a parent. பாருங்க, பெற்றோராக ஒரு பெற்றோர். Being a parent. Being a parent. Look at that. இருக்கிறது பாருங்க, இருப்பது. It's a great responsibility. Being a parent. பேரண்ட்ஸ்னு சொல்லக்கூடாதுங்க. being a parent. அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். அப்பா வழியில இருந்து சொல்றப்ப அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அம்மா பெர்ஸ்பெக்டிவ் சொல்றப்ப அது ஒரு பெரிய பொறுப்பு தான். இஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி போட்டாலும் தப்பு இல்ல. பிக்னு போடலாம், கிரேட்னு போடலாம். கிரேட்னா இன்னும் பெருசு, பிக்னா பெருசு. இப்ப பாருங்க, பொறுப்புங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. ஒரு பொறுப்பு. ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் நீங்க போயிட்டு ஒரு 40-50 சென்டென்ஸ் ஒவ்வொரு கான்செப்ட்லயுமே நம்ம எடுத்து பண்றப்ப, என் அப்பா மிகவும் கடினமாக உழைப்பவர். My father is a hard worker. இப்ப இது வேற ஏதாவது சொல்லலாமா? My father is very hard. Works very hard. இருங்க. is லிங்கிங் வர்றதுனால இங்க பாருங்க எப்படி போடுறீங்க பாருங்க. Hard worker. இல்ல பாருங்க, இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். இது ஒண்ணு பாருங்க, இது எடுத்துக்கங்க. மை ஃபாதர் இஸ் வெரி மை ஃபாதர் இஸ் ஹார்ட் ஒர்க்கர். மை ஃபாதர் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் லிங்கிங் வேர்ப் போடுறீங்க. இங்க பாருங்க, இஸ் இப்போது வெரி ஹார்ட் ஒர்க்கர்னு போட மாட்டாங்க. இஸ் a hard worker. All right. Sir, இப்படி போடலாமா சார்? My father works hard. Very nice. சூப்பரா சொல்ல பாருங்க. My works very hard. My father, இததான் நான் சொல்ல வந்தது முன்னாடி. Father worksன்னு வேர்பா மாத்துறாங்க பாருங்க, மெயின் வேர்பா மாத்துறாங்க பாருங்க. அருமையா சொல்லாரு. இங்க ஹார்ட போட்டுட்டு மிகவும் கடினமாக உழைப்பு. ஓகே. சூப்பர் சூப்பர். எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் கண்ணில் தெரியுது பாருங்க. அந்த பொசிஷன், என் அம்மா மிகவும் அன்பானவர்.
My mother is very kind. அவ்வளவுதான். இப்ப மை மதர் நீங்க சப்ஜெக்ட போட்டுட்டு இஸ்ஸ கொண்டு வந்துடணும். முடிஞ்சு போச்சு. பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிருக்கு. சால்வ் ஆயிடுச்சு. மிகவும் Very வந்து kind. வெரி அங்க அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறது அந்த அன்பானவர்ல அந்த கைண்ட் அந்த அட்ஜெக்டிவ் மட்டும் கொண்டு வருவீங்க. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. லாங்குவேஜ் லிங்கிங் வேர்ப் வந்தோடனே அட்ஜெக்டிவ் வருது. அந்த அட்ஜெக்டிவோட பண்பை குறிக்கிறதுக்கு முன்னாடி போடுறீங்க. அவ்வளவுதான். அப்ப தமிழுக்கு இங்கிலீஷ் அந்த ஒரு இடத்துல வித்தியாசம் அவ்வளவு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இஸ் என் சகோதரர் நகைச்சுவையானவர். மை பிரதர் And My my brother is brother is funny. very funny. 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 பண்ணியே போடலாம். மை பிரதர் இது வந்து நீங்க இஸ் ஃபன்னி. இப்ப பாருங்க விட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விட்டடிக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன ஜெனரேஷன் மை பிரதர் இஸ் விட்டின்னா நகைச்சுவையிலேயே ஒரு அறிவார்த்தமா பேசுறது. இப்ப ஆக்டர் விவேக்லாம் இருந்தார்ல, அவர் வந்து விட்டின்னே சொல்லலாம். நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? விட்டடிக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, 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 sir. ஏன் பிரசாத் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பாரு. இப்ப வேணா அந்த Yes, 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 sir. இந்த விட்டுதான் விட்டியா மாறுது. விட்டுல அந்த அறிவுபூர்வமா ஜோக் அடிக்கிறது. விட்டடிங்க இறந்து போன கிரேசி மோகன் விட்டின்னு சொல்லலாம். விவேக்கையும் நம்ம அதை வந்து சொல்லலாம். என் சகோதரி மிகவும் திறமையானவள். My sister is very talented. வெரி குட். மை சிஸ்டர் இஸ் போடுறீங்க லிங்கிங் வேர்புக்கு. அதுக்கப்புறம் வர்றது வேர்ப் அட்ஜெக்டிவா தான் இருக்கும். டேலண்டட். Very talented. Yes. So you can go with very talented. Super. இப்போ சமையல்காரிங்கிறது வந்து அவங்க சொல்றது வந்து நல்லா சமைக்கிறவங்க. ஒரு சிறந்த இப்ப பாருங்க மை Wife. Wife is best Wife cook. My wife is a best cook, sir. இப்ப பாருங்க ஒருன்னு வருது. is a great cook. சிலருங்க இதுக்கு பெஸ்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒண்ணு Good cooker. அவ்வளவுதான். இப்ப தமிழ்ல வந்து இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி Great வராது. சமையல் பண்றவங்களையும் குக்குமாங்க, சமையல் செய்யற அந்த வினைச்சொல்லையும் குக்குமாங்க இங்கிலீஷ்ல. ரைட்? Yes. தமிழ்ல வந்து இப்ப என் மனைவி ஒரு சிறந்த சமையல்காரிங்கிறது குக்குங்கிறது வந்துருச்சு. ரைட்? மை ஒய்ஃப் Cook well. My wife is cook well. இப்ப பாருங்க Cooks well. குக்ஸ் வெல். Very well. Cooks well. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப பாருங்க மை குக்ஸ் வெல். இப்ப மை சிஸ்டர்ஸ் நான் ஒண்ணு கொண்டு வர பாருங்க. மை சிஸ்டர்ஸ் குக் வெல். இதை கவனிங்க. எகைன் தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு இந்த அடிப்படை வித்தியாசம் தான் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு. குக் வெல். இப்ப மை சிஸ்டர்ஸ் குக் வெல். மை சிஸ்டர்ஸ் இங்க பாருங்க அது எப்படி எப்படி மாறுதுன்னு பாருங்க. அது மை சிஸ்டர்ஸ் are good cooks. இப்ப ஆங்கிலத்தோட உண்மையிலேயே நல்லா பாருங்க. இந்த குக்ஸ் இங்க போட்டா வேர்பா மாறுது. ரைட்? லுக் அட் திஸ். இந்த குக்கு இஸ் மை வைஃப் இஸ் a குட் குக்னு போடுறப்ப இது வந்து நவுனா இருக்குது. சமையல்காரங்க இவங்க சமைக்கிறவங்கள சொல்றாங்க. இது வந்து சமையல்காரிகள், சமையல் பண்றவங்க, சமையல்காரர்கள் அப்படிங்கிறது வருது. இந்த வித்தியாசம் புரியுதுங்களா? இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசங்கிறது. லுக் அட் திஸ். இதை மட்டும் சொல்லிட்டு நான் ஒரு 2 மினிட்ஸ் ஆனாலும் சொல்லி முடிச்சிடுறேன். இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு. பாருங்க குக் சமைக்கிறேன், சமைத்தேன்,
சமைத்து சமைத்து கொண்டு King. நல்லா பாருங்க சமைக்கிறான் இல்ல சமைக்கிறாள் போடுங்க சமைக்கிறது மூணுத்துல எது வேணாலும் வரும் சமையல்காரர் சமையல்காரர்கள் இங்க பாருங்க இந்த குக்ஸுக்கு வந்து மீனிங் வேற இல்ல சமைக்கிறான் சமைக்கிறாள் சமைக்கிறது சமைக்கிறாள் இப்ப பாருங்க சமையல்காரர்கள் வா சமைக்கிறேன் சமையல்காரர் வா எப்படி மாறுது பாருங்க எவ்வளவுதான் இந்த வார்த்தை Cooking. பாருங்க இங்க வந்து சமைத்து கொண்டு சமைக்கிற சமைத்து கொண்டு சமைக்கிற வா ஒரே மாதிரி இருக்கு ஏங்கப்பா பாருங்க சமைத்த சமைத்த இங்க பாருங்க இங்க சமைத்தான் சமைத்தேன் சமைத்து சமைத்த சமைத்த உணவு பாருங்க வா ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா தேவம்பரம் சார் இது புரியுது இல்லைங்களா Yes, yes, sir. ஓகே இந்த எல்வை ஒட்டி இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனா இதே மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது அதே மாதிரி இன்னொரு வார்த்தை ஆனா வேற மீனிங்ல இருக்கு இது ஆங்கிலத்துக்கு உரித்தானது இருக்கிற உள்ளதுக்குள்ள நல்லது பண்ணிக்கிறாங்க இருக்கிற வேர்ட்ஸ்குள்ள பண்றாங்க இந்த குக்குடு ஒரு மீனிங்கு இந்த குக்குடுக்கு வந்து சமைத்தேன்னு சமைத்துன்னு முற்று பெறாத வினையா ஒண்ணு இருக்குது சமைத்தேன்னு அட்ஜெக்டிவா இருக்கு பேர் சொல்ல இருக்கு வா குக்குடு 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 குக்கிங் அதே மாதிரி இங்க ஒரு குக்கிங் சமைத்து கொண்டு சமைக்கின்ற சமைக்கிற பாருங்க எப்படி வருது பாருங்க லுக் அட் தட் ஸோ இந்த குக்குடு பாருங்க 1 2 3 குக்கிங் இருக்குது குக்கு 2 இடத்துல இருக்குது ஸோ இதுதான் ஃபேமிலி இந்த ஃபேமிலினால தான் இந்த பொசிஷன் மாறுது அந்த பொசிஷனை கரெக்டாக மாறுற பொசிஷனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நினைச்சாலும் நீங்கள் தப்பு பண்ண முடியாது கியரை மாற்றணும் கியர் மாற்றணும் அவ்வளோதான் அந்த சமயத்தில் கிளச்சு பிடிக்கணும்னா கிளச்சு பிடிக்கணும் இந்த இடத்துல பிரேக் அடிக்கணும்னு அடிக்கணும் நீங்கள் மாற்றி எதுவும் பண்ணவே முடியாது அதுதான் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து ரைட் இதான் லாஸ்ட் இது சமைக்கிறேன் சமைக்கிறான் இப்போ பாருங்க சமைக்கிறேன் சமைக்கிறோம் சமைக்கிறாய் சமைக்கிறார்கள் இதுல வந்து எல்லாமே வந்து சமைத்தான் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் சமைத்தான் சமைத்தாய் சமைத்தேன் இது இதுல ஒரு 8 இதுல ஒரு 5 மீனிங் வரும் இது கூப்பிட்டு வந்து சமைத்துன்னு ஒரே மீனிங் சமைத்து கொண்டு சமைக்கிறான் சமைக்கிறான் சமைக்கிறது ரைட் இதுல வந்து சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும் எவ்வளவு மீனிங் வருது பாருங்க ஒரே வார்த்தையில சமையல்காரர் சமையல்காரர் அவ்வளவுதான் சமைக்கின்ற சமைத்த இது வந்து சமைக்கும் காரணம் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா இந்த அது குக்கிங்லி டாக்ஸ் அப்படின்னாக்கா சமைக்கிற மாதிரியே பேசுறான் சமைக்கும் தன்மையுடன் அந்த தன்மைங்கிற வார்த்தை தான் இதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம் இது ரொம்ப ஒரு வார்த்தை ஒரு வேர்போட பண்பை குறிக்கிற அட்வர்ப் இது பட் இந்த இடம் வந்து ரொம்ப 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 முக்கியம் இவ்வளவு மீனிங் இருக்கா இவ்வளவு மீனிங் இவ்வளவு திருப்பி அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகுது இவ்வளவு மீனிங் இருக்காது ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வேர்பை புரிஞ்சுக்கலாம் நவுனை புரிஞ்சுக்கலாம் அட்வர்பை புரிஞ்சுக்கலாம் அட்ஜெக்டிவ் இதுதான் இந்த ஃபேமிலியை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் என்டையர் கிராமரும் ஒக்காபுலரியும் உங்க சூண்டு விரல்ல இருக்கும் ஸோ இப்படி புதன்கிழமையை சந்திப்போம் நான் இதை அனுப்புறேன் ஒரு 50 சென்டென்ஸுக்கு மேல பார்த்துருப்போம் இன்னைக்கு சீன் 60 சென்டென்ஸுக்கு மேல பார்த்துருக்கோம் நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐ வில் see you on Wednesday. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Good night. Thank you, sir. Good night, sir. Good night. Good night. Thank you. Good night, sir. Thank you.